திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்து தாக்கிய ரவுடியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பெரியகோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அளவர் பவ்யாவை தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்குதல் நடத்திய ரவுடி முருகானந்தனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் முரளிவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட நில அளவையர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் உடனடியாக ரவுடி முருகானந்தத்தை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் பூபதி, மாவட்ட இணை செயலாளர் அசோக்குமார், மாவட்ட பொருளாளர் வினோத் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நேரு, தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் சர்க்குணகுமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரண்டாவது, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஒரு தன்மானம் கொண்டு ஒரு ஊழியர் தாக்கப்பட்டதை பெரிதாக கருதி இருந்தால் உடனடியாக அங்கே தமிழர்களுக்கு ஒரு நாள் புறக்கணிப்பு செய்தால் தமிழர்கள் உழைத்து கொடுப்பார். ஆனால் இந்த மாதிரி மாலை நேரம் போராட்டமும் பல போராட்டங்கள் நாம் செய்தோம். இந்த அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கிறது. அதே போல் காவல்துறை பார்த்தீங்கன்னா நீங்க அது ஒரு உளவுத்துறையாக அடித்தவனை தாக்கப்பட்டவனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுச்செயலாளர் அந்த அம்மையார் ஒரு கிராம உதவியாளராக இருந்தாலும் சரி, வட்டாட்சியராக இருந்தாலும் சரி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் அவர் நமது அன்றைய அமைச்சராக இருந்த வீரமணியை இன்றைய காலகட்டத்தில் தற்போதைய அமைச்சராக இருந்து சென்ற பத்திரப்பதிவுடைய அமைச்சருடைய வலதுகரமாக இருந்தவர் திருப்பதி என்றவர் அக்ராதாரத்தை சேர்ந்தவர். ஆனால் அவரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு கூட அவர் கைது செய்யப்பட முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது சாராட்சியர் அவர்களுக்கு நான் நெருக்கமாக இருந்தேன். அப்பொழுது அந்த அம்மையார் கேட்டார், இவர் எங்கேயுமே கைது செய்ய முடியாமல் இன்னைக்கு காவல்துறை தவிக்கின்றது, அந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய ஆளா என்று விசாரிக்கும் பொழுது பெங்களூருக்கு தனிப்படை அமைக்கப்பட்டது. எல்லா இடத்துக்கும் தனிப்படை அமைக்கப்பட்டு அவர் சட்டமன்ற வளாகத்திலே சட்டமன்ற அலுவலகத்திலே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகளில் பாதுகாப்பாக அங்கே இருந்தார். அதன் இல்லை சும்மாதான் ஒரு 2 வாய்